வணக்கம் மக்களே. நடிகர் எம்ஜிஆரை பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெள்ள நடிகர் எம்என் நம்பியார் அவர்கள் தன்னோட திருமணத்தப்ப அவருக்கு துணை மாப்பிள்ளையாக இருந்தவர் யாருன்னு தெரிஞ்சால் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. இந்த தகவலை பற்றி ரொம்ப விரிவான ஒரு தொகுப்பாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இப்போவும் தமிழ் சினிமாவில் ஒரு சிறந்த வெள்ள நடிகர் யாருன்னு கேட்டால் 50 வயசுக்கும் மேற்பட்ட ரசிகர்கள்கிட்ட கேட்டால் அவங்க உடனே சொல்கிறது எம்என் நம்பியாரோட பேராக தான் இருக்கும்னே சொல்லலாம். ஏன்னா 1960-70களில் வெள்ளன் நடிப்பில் ரசிகர்களை மிரட்டியவர் தான் எம்என் நம்பியார் அவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. திரையில் அவரை காட்டினாலே அவரை தகாத வார்த்தைகளை திட்டுற பெண்களும் இருக்க தான் செஞ்சாங்க அந்த காலகட்டத்தில். ஆனாலும் சினிமாவில் கொடூர வில்லனா கதாநாயகனுக்கு பாதகங்கள் செய்கிறவரா எம்என் நம்பியார் அவர்கள் நடிச்சிருப்பாங்களே தவிர உண்மையில் அவரோட நற்பு குணங்களை பற்றியும் கடவுள் பக்தியை பற்றியும் யாருக்குமே தெரியாதுன்னே சொல்லலாம். புகைப்பிடிக்கிறது, மது பழக்கம், எந்த விதமான கெட்ட பழக்கமும் இல்லாத ஒரு நபர். சபரிமலை ஐயப்பன் மேலே அதீத பக்தி கொண்ட ஒரு நபர்னே சொல்லலாம். தமிழ் சினிமாவில் நடிகர் ரஜினிகாந்த் உள்பட நிறைய பேர் சபரிமலைக்கு கூட்டிகிட்டு போன ஒரு குருசாமியே எம்என் நம்பியார் தான் சொல்லலாம். அதே போல் உணவு பழக்கத்துலேயும் ரொம்ப கட்டுப்பாடாக இருப்பாங்க. எங்கே ஷூட்டிங் நடந்தாலும் அங்கே தன்னோட மனைவியோடு தான் போய் அவர் சமைச்ச உணவை தான் நம்பியார் அவர்கள் சாப்பிட்றத ஒரு வழக்கமாக வச்சுருக்காங்க. சென்னையில் ஷூட்டிங்னா வீட்டிலேருந்தே அவருக்கு சாப்பாடு வந்துடுமா. நடிகர் எம்ஜிஆர் நடித்த பெரும்பாலான படங்களில் அவருக்கு வில்லனா எம்என் நம்பியார் அவர்கள் தான் நடிச்சிருப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் எம்ஜிஆரோட நடித்த நிறைய படங்களில் வில்லன் நடிகர்களில் எம்என் நம்பியார் தான் முதன்மையானவர் கூட சொல்லலாம். இதனால தான் எம்ஜிஆருக்கும் நம்பியாருக்கும் இடையில் ரொம்பவே நெருக்கமான ஒரு நட்பும் இருந்திருக்கு. நடிகர் எம்ஜிஆர் ஒரு பெரிய நடிகர் ஆனதுக்கப்புறமா நிறைய பேர் அவரோட காலில் விழுகணும்னு ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. அதே போல் எம்ஜிஆரோட படப்பிடிப்பு தளத்துக்கு வந்ததுக்கப்புறம் அவரை பார்த்த உடனே எல்லாருமே எழுந்து நின்று மரியாதை செய்கிறது ஒரு வழக்கமாகவே இருந்திருக்கு. அப்படி ஒரு முறை எம்ஜிஆர் படப்பிடிப்புக்கு செட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறமா எல்லாருமே வேகமாக எழுந்து மரியாதை கொடுத்துருக்காங்க. நம்பியார் அவர்கள் மட்டும் உட்காந்துட்டே இருந்திருக்காங்க. அப்போ அங்கேருந்து இயக்குனர் நீலகண்டன் அவர்கள் சின்னவர் வருகிறார், எழுந்து நிற்காமல் உட்காந்துட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு நம்பியார் அவர்கள் ரொம்ப கூலாக சொல்லியிருக்காங்க, அவரும் நடிகர் நானும் நடிகர், நான் எதற்காக அவர் வந்தவுடன் எழுந்து நிற்கணும்னு சொல்லி நடிகர் எம்ஜிஆர் காதுபடவே ரொம்ப சத்தமாக பேசியிருக்காங்க. இதை கேட்டார் எம்ஜிஆர் அவர்களும் சிரிச்சபடியே அங்கேருந்து போயிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் நடிகர் எம்என் நம்பியாருக்கு திருமணம் நடந்தப்ப அவருக்கு மாப்பிள்ளை தோழராக இருந்தது வேறு யாருமே இல்லை, மக்கள் திலகம் நடிகர் எம்ஜிஆர் அவர்கள்தான் என்பது குறிப்பிடத்தக்கது. அவருக்கு மாப்பிள்ளை தோழராக இருந்து தன்னோட நட்பை வெளிப்படுத்தியிருக்காங்கன்னே சொல்லலாம். மேலும் இந்த தகவல் தான் வெள்ள நடிகர் எம்என் நம்பியாரோட திருமணத்தப்ப அவருக்கு மாப்பிள்ளை தோழராக இருந்தவர் நடிகர் எம்ஜிஆர் என்ற தகவல் என்பது குறிப்பிடத்தக்கது. மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற இது மாதிரியான வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.